அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக முதல் பாகத்தில் இருக்கின்ற 2 அத்தியாயங்களை பார்த்து முடித்தோம். இப்ப இன்றைக்கு அதே முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய 3வது அத்தியாயத்தை தொடங்குறோம். இப்ப இந்த 3வது அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் என்பவன் யார், அவன் எவ்வாறு விழித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற தலைப்புல பேசுது. நாம் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக அரிதான பிறவி மானிட பிறவி. அந்த மானிட பிறவியின் சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகுத்தறிவு தான். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவன் மனிதன். அதற்கான மனதை உடையவன் மனிதன் என்று நம்ம பார்த்தோம். அப்போ புற விஷயத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களை எல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு விவேகத்தினாலே விசாரித்து எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற மனிதன் எல்லா படைப்புகளிலும் மிக மகத்தானவனாக சிறப்பானவனாக பார்க்கப்படுகிறான். இப்போ இந்த 3வது அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உயரிய விஷயத்தை, இந்த மனிதன் என்பவன் யார், இறைவன் என்பவன் யார், இந்த உலகம் என்பது என்ன என்ற எல்லா விஷயங்களையும் பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனிதனிடத்துல ஒரு உயரிய விஷயம் இருக்குதுங்கிறது அவன் உணர முடியும். அதுதான் ஆத்மா. அந்த தூய அறிவாகிய ஆத்மா ஒவ்வொரு உயிரினத்தின் உள்ளே இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது படைப்பின் படிநிலைகளிலே ஒரு அறிவு தாவரத்திலே தொடங்கி 6 அறிவு பெற்ற மனிதனிடத்திலே பிரத்யேகமாக பிரகாசிக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்ததாக பிரகாசிக்கின்றது. அந்த அடிப்படையில மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று விசாரித்து விவேகத்தினாலே விடை காண முடியும். வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆத்மா என்பதை நம்ம எப்படி கடந்த அத்தியாயங்கள் மூலமாலாம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்கு நிறைய பார்த்துட்டோம். அந்த வகையில இப்போ இந்த உடம்பின் மாற்றங்களாலோ மனதின் மாற்றங்களாலோ பாதிக்கப்படாத ஒன்று இதய குகைக்குள்ளே இருக்கிறது. அதுவே ஆத்மா என்று நம்ம பார்த்தோம். அந்த இருதய குகைக்குள்ளே என்ன இருக்குது? சிறிய ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த சிறிய ஆகாசம் தான் ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்குது? தன்னைத்தானே உணர்ந்து கொண்ட தன்னுணர்வு நிலையிலே சதா தன்னுள் ஸ்புரணித்துக் கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய ஸ்புரணத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய ஹிருதய குகைக்குள்ளே இருந்து கொண்டு தன்னிருப்பை தான் உணர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக புரிந்து கொண்டோம். அப்ப இந்த விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் உணர வேண்டும். அதைத்தான் இங்கே இந்த அத்தியாத்ம யோகம் கற்றுக் கொடுக்குது. அப்போ அந்த அத்தியாத்ம யோகத்தை நாம் சரியாக கற்றுக்கொண்டு விட்டால் இந்த உடலையும் ஆத்மாவையும் பகுத்து பிரித்தறிந்து வாழ முடியும். ஏன்னா அதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மனித பிறவியின் மகத்துவமே பகுத்தறிவு. நல்லது கெட்டதை பகுத்து பிரித்தறியக்கூடிய அறிவு, புத்தி சக்தி. அப்ப அந்த விஷயத்துல நாம ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உடலையும் ஆத்மாவையும் அத்தியாத்ம யோகத்தின் வழிமுறையிலே நாம் பகுத்து பிரித்தறிந்து வாழ முடியும். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை தான் அக வாழ்க்கை என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி இப்ப இந்த புற வாழ்க்கையில நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டு நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இப்பெல்லாம் இன்னும் புதிய புதிய சப்ஜெக்ட் எல்லாம் வருது கம்ப்யூட்டர் ஓரியன்டா. பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? புற வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்.
அந்த வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைப்படுது? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பொருளாதாரத்தை நோக்கிய வாழ்க்கையாகவே அது ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை நெறைய பேருக்கு முடிஞ்சு போகுது. மரணம் வந்துடுது. அது விபத்துல வருது, இயற்கை மரணமா வருது. ஏதேனும் ஒரு வகையில் நம் கண்ணெதிரிலேயே நாம் இறந்து போகின்ற நெறைய மனிதர்களை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களே, இப்போ எங்கே போனார்கள்? என்ன எடுத்துக்கொண்டு போனார்கள்? அப்படிங்கிறதெல்லாம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது தான், இந்த அத்தியாத்ம யோகம், நீ இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நீ அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று புரிய வைக்குது. அப்போ ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்ல. இங்க வந்து போவதெல்லாம் இந்த உடலும் மனசும் தான். அப்போ இந்த உடல், மனம் எப்படி வந்து போகுது? அதற்கு என்ன காரணம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆசை தான் காரணம் என்று நமக்கு புரியுது. ஏன்னா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களினுடைய அடிப்படையிலே இந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு என்றும் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இங்கு மனம், ஆத்மா என்ற இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனம், அறிவு இந்த ரெண்டு தான் இங்க முக்கியமா இருக்கு நம்மிடத்துல. அப்ப நாம இங்க மனமா, அறிவா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ மனம் கிடையாது, நீ அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்று நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான சில சாதனைகள் இருக்குன்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். யமதர்மராஜனும் அதை கற்றுக் கொடுத்தார். அதற்கு பேர் பிரணவ தியானம் என்று சொன்னார். ஓம்காரம் இருக்குது, ஓம்காரத்தை பிடித்துக் கொள்ளலாம். அந்த ஓம்காரத்தை உணர்ந்து ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த ஓம்ங்கிற அக்ஷரம் எப்படி இருக்கு? ஆகாய தத்துவமாகவே இருக்குது, அது ஒளி தத்துவமாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம். அப்ப எதற்காக இந்த ஓம்காரத்தை நம்ம உபாசனை செய்ய வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று பார்த்தா, மன தூய்மைக்கு தான். ஏன்னா மனசு இந்த புற விஷயங்கள்ல சிக்கிக்கொண்டு புற வளர்ச்சிக்கான வாழ்க்கையை மட்டுமே வாழ விரும்புது. அக வளர்ச்சிக்கான வாழ்க்கையை வாழ விரும்ப மாட்டேங்குது. அப்ப அக வளர்ச்சிக்கான வாழ்க்கையை அதை திருப்பி விடணும் அப்படின்னா, அதை தன்னை உள்ள பார்க்கறதுக்கான வாய்ப்பை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்னா, புறத்திலே அதற்குறித்தான சாதனையில மிக சிறப்பான சாதனை இந்த பிரணவ தியானம் தான் என்று நம்ம பார்க்கிறோம். இதுதான் வெட்டவெளி தியானம், பிரணவ தியானம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த தியான முறைகளை நம்ம கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி பார்த்தா நம்முடைய எண்ணங்கள் ஒடுங்கும், மன தூய்மை உண்டாகும், மன ஒருநிலைப்பாடு ஏற்படும். அந்த நிலையில நாம் இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதன் வாயிலாக நாம் செய்கின்ற இந்த சிறப்பான சாதனை பலன் அளிக்கும். அப்ப இது மாதிரி பாதையில நம்ம பயணிக்கணும்னா நமக்கு இந்த புத்தி சக்தி விழிப்புற்று இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில வலியுறுத்தப்படுகிறது. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய 3வது அத்தியாயத்துல புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இனிமேல் வரக்கூடிய பகுதி நமக்கு வலியுறுத்த போகுது. இந்த பகுதியில வாழ்க்கையை ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு யமதர்மராஜன் விளக்குகிறார். ஒரு தேர் பயணம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த தேர்ல என்னென்ன இருக்கணும்? தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் இருக்கும், தேர் பாகன் இருப்பான், தேரும் இருக்கும். தேரோட்டி என்ன பண்ணுவான்? குதிரைகள் இருக்கு இல்லையா, தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளையும் கடிவாளத்தினால கட்டி கையாளுவோம். அப்ப இது மாதிரி நம்ம ஒரு தேரினுடைய அம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து அதற்கான ஒரு அறிவை நம்ம பெறுவதுதான் இந்த அத்தியாயத்திலே விளக்கப்பட போகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேர் பயணத்தில இங்க யார் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் பார்த்தா தேரோட்டி தான் விழித்துக் கொண்டிருக்கணும். தேரோட்டி தூங்கிட்டா என்ன ஆகும்? தேர் கொடை சாய்ந்து விடும். தேர் தாறுமாறா ஓடி எங்கேயாவது பள்ளத்துல கவிழ்ந்து அதன் வாயிலாக தேரோட்டியும் இறந்து விடுவான். எப்படி வேணா நடக்கலாம் இல்லையா? அதனால நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? அந்த தேர் பயணம் எப்படி நமக்கு நல்ல விதமாக அமைய வேண்டுமோ, அதற்கு தேரோட்டி எப்படி தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்க வேண்டுமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணம் நல்ல விதமாக அமைய வேண்டுமானால்
நம்முடைய புத்தி விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இங்கு மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே மனிதன் என்றால் யார், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு என்பது என்ன போன்ற தெளிவான விளக்கங்களை இனி வருகின்ற மந்திரங்களின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த மூன்றாவது அத்தியாயத்திலே, முதல் பாகத்திலே மூன்றாவது அத்தியாயத்திலே முதல் மந்திரத்தை பார்ப்போம். ரிதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே சாயாதபௌ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏ ச திரிநாசிகேதா. அருமையா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த பொருள் செயல்களின் பலனை அனுபவிக்கின்றவர்கள் இருவர் இருக்கின்றார்கள். இந்த உடலுக்குள்ளே இருவர் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாராமா? நிழலும் வெயிலும் போல, இருளும் ஒளியும் போல ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு இந்த உடம்பினுக்குள்ளே நுண்ணியதாக இதய குகைக்குள் புகுந்து கொண்டவர்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லும். 2 பேர் இந்த உடல்ல இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடலை இயக்குவதற்காக 2 விதமான வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு இருளும் ஒளியும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லை. இருள் வந்தா ஒளி இல்லாம போயிடும், ஒளி வந்தா இருள் இல்லாம போயிடும். அது மாதிரிதான் நிழலும் வெயிலும். வெயில் இருக்கும்போது நிழலினுடைய அருமை தெரியாது, நிழல் இருக்கும்போது வெயிலினுடைய அருமை தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இங்க 2க்கும் முரண்பாடான விஷயத்தை கொண்ட இருவர் இந்த உடம்பினுக்குள்ளே நுண்ணியதான இருதய குகைக்குள்ளே இருக்கின்றார்கள் என்று இந்த மந்திரம் சொல்ல வருது. அதை தெரிந்து கொள் நசிகேதா அப்படின்னு சொல்றாரு. மேலும் அதை சொல்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, இதை பற்றிய தெளிவை மிக உயரிய மகான்களும் 5 அக்னியை உடையவர்களும் 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்களும் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் சொல்றா? மிக உயரிய மகான்களும் 5 அக்னியை கொண்டவர்களும் 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்களும் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்று இந்த முதல் மந்திரத்திலே அந்த இருளும் ஒளியும் போல, நிழலும் வெயிலும் போல இருக்கின்ற இருவரை சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப நம்ம என்ன இந்த விஷயத்துல சொல்ல வராருன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த உடம்புக்குள்ள 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த இருவரும் வெவ்வேறு விதமான நிலையில இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிரானவர்களாக இருக்கிறார். இருளும் ஒளியும் போல, நிழலும் வெயிலும் போல. அப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு இருப்பது எப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கதான் ரொம்ப ஒரு ஆழமான உண்மையை நம்ம உணரணும். இந்த மனிதனுக்குள்ள 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று மனம், இன்னொன்னு தூய அறிவாகிய ஆத்மா. இப்ப இந்த தூய அறிவாகிய ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, மனதுல தான் பிரதிபிம்பிக்குது. பிரதிபிம்பித்து இந்த உலகத்துல எது எது என்னது என்று பகுத்து பிரித்து புரிந்து புத்தி சக்தியாக விரிகின்றது. அப்ப இந்த மனிதனிடத்திலே இருக்கின்ற அந்த தூய அறிவாகிய ஆத்மா மனம் என்ற ஒரு விஷயத்தின் வாயிலாக வெளிப்பட்டு இங்கு விவேகத்தினால எல்லாவற்றையும் விசாரித்து இது இது இன்னது என்று பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவை கொண்டவனாக மனிதன் திகழ்கின்றான். அப்படி திகழ்கின்ற மனிதன் புறத்திலே வாழுகின்ற வாழ்க்கை மட்டும் உண்மை அல்ல, தனக்கு உள்ளே இருக்கின்ற அகத்திலே வாழுகின்ற வாழ்க்கையும் இருக்கின்றது என்று அறியும் போதுதான் இந்த அரிதான மனித பிறவியின் மகத்துவத்தையும் உணர்கின்றான் என்று நாம பார்க்கிறோம். இதை பற்றி முண்டக உபனிஷதமும் ஒரு கதையின் மூலமாகவே விளக்குது. முண்டக உபனிஷதம் நம்ம படிக்கும் போது அதை பார்த்தோம். அதுல ஒரு மந்திரம் கூட இருக்கு. துவா சுபர்ணா சுஜா சகாய சமானம் விருட்சம் பரிசஸ்வஜாதே தயோரண்யக பிப்பலம் ஸ்வாத்வத்ய நசானன்யோ அபிசாக சீதி. இது முண்டக உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரத்திலே 2 பறவைகள் வாழ்கின்றன. ஒன்று அந்த மரத்தில் உள்ள இனிப்பும் புளிப்பும் கசப்புமான பல்வேறு சுவைகளை உடைய பழங்களை
தின்கின்றது. அதன் காரணமாக அது இன்பம் மற்றும் துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கின்றது. அதே மரத்திலே மற்றொரு பறவை எதையும் உண்ணாமல் அமைதியாக அனைத்தையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் சும்மாவே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு கதை வருது அந்த முண்டக உபநிஷத்துல. அப்போ இங்க நம்ம இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 2 பறவைகள் என்பது இங்க 2 விஷயங்களை தான் சொல்றாங்க. அது மனம், அறிவு அல்லது ஜீவன், ஆத்மா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க செயல்களில் ஈடுபட்டு சுக துக்கங்களை அனுபவிக்கப்பட்டு அவைகளின் பயனாக நன்மை தீமைகளை அனுபவிப்பது எது? ஜீவன். இதற்கு பெயர் மனம் மற்றும் பிராணனின் சேர்க்கை என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க ஜீவன் அப்படின்னாலே மனசும் பிராணனும் சேர்ந்ததுதான். ஏன்னா இங்க மனமும் பிராணனும் 2 இருந்தா தான் ஜீவனே இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, இந்த உடலை கொண்டு உடலின் வாயிலாக சுக துக்கங்களை அனுபவிக்குது. அதற்காகவே இது பலவிதமான புற விஷயங்களில் ஈடுபட்டு நன்மை தீமைகளை அடைகிறது. அப்போ இதுலயே இன்னொன்னு இருக்கு இல்லையா, இந்த உடலுக்குள்ளேயே இன்னொன்று இருக்கு. அது அறிவு, தூய அறிவாகிய ஆத்மா. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாவற்றையும் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆத்மா எதிலும் சம்பந்தப்படுவதில்லை. அது வெறும் சாட்சி தான். நம்ம 3 நிலைகளிலேயே சாட்சியாத்தான் இருக்கு. அவஸ்தாத்ரய சாட்சின்னு நம்ம பார்த்தோம். அவஸ்தாத்ரய சாட்சினா என்ன? விழிப்பு நிலையிலையும் அது சாட்சியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், எதிலும் சம்பந்தப்படாது. கனவு நிலையிலையும் அது சாட்சியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், எதிலும் சம்பந்தப்படாது. ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் அது சாட்சியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், சம்பந்தப்படாது. அப்ப இங்க நனவு, கனவு, ஆழ் உறக்கம் என்ற 3 நிலைகளையும் ஜீவன் தான் அடையுது. ஆத்மாவுக்கு இதுல சம்பந்தமே இல்லை. அது சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு, சாட்சியா பார்த்து கொண்டிருக்கு. அப்ப இந்த மனதிற்கும் அந்த அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இது போன்ற அத்தியாத்ம யோகத்தை கற்றுணர்ந்து ஆத்மாவுடன் நம்மை ஒன்றுபடுத்தி காணத்தான் நாம் இறைநிலையை, இறை அனுபூதியை பெற முடியும் என்பதாக பார்க்கிறோம். இது புரியாம இந்த உடலையும் மனதையும் அபிமானித்துக் கொண்டு ஜீவனுடன் நம்மை நாம் ஒன்றுபடுத்திக் கொண்டு காண நாம் இந்த உலகியலிலே மூழ்கி பல்வேறு குழப்பங்களிலே அகப்பட்டு சுக துக்கங்கள் என்ற விஷயங்களிலே சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மந்திரத்துல சொல்றாரு இல்லையா, இந்த மேற்கண்ட உண்மையை மகான்களிடமிருந்து கேள்விப்பட்டதாக இந்த உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. மிக உயரிய மகான்களிடமிருந்து நான் இதை கேள்விப்பட்டேன் என்றுதான் யமதர்மராஜன் சொல்றார். அப்ப அந்த 3 வகையான மகான்கள் இருக்காங்க. அதுல அந்த 3 வகையான மகான்கள் யாரு அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கணும். அதுல முதல் வகை மகான்கள் யாரு அப்படின்னா, தன்னை தான் உணர்ந்து தன்மயமான பிரம்மவித் என்று அழைக்கப்படுகிறார்கள். தன்னை தான் உணர்ந்து தன்மயமாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு புறத்திலே அவர்களுக்கு வேறாக எதுவும் இல்லை, எல்லாம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. தன்னுடைய சுய அறிவிலே எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த உயரிய ஞானத்திலே, அந்த உன்னத இறை அனுபூதியிலேயே சதா திளைத்துக் கொண்டிருக்கின்ற ஞானிகள், மகான்கள் பிரம்மவித் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2வது 5 அக்னியை உடையவர்கள் என்று அந்த மகான்களை பற்றி மேலும் சில விஷயங்களை சொல்லுது. 5 அக்னியை உடையவர்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப சூரிய ஆற்றல் இருக்கு இல்லையா, சூரிய ஆற்றல் என்பது இந்த படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே பல்வேறு மாற்றங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பயிர் வளரணும்னாலும் சூரிய ஒளி தேவை, ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றாலும் சூரிய ஒளி தேவை. அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே 1 அறிவு தாவரம் முதல் கொண்டு 6 அறிவு மனிதன் வரை எல்லாமே சூரியனை ஆதாரமாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அக்னி என்பது இந்த சூரிய சக்தியின் மூலமாகத்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அக்னி சூரிய சக்தியை இந்த உயிரினங்களின் வாயிலாக பிரதிபலிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அக்னி என்பது தனது அமானுஷ்ய சக்தியால் பொருளை எந்த வடிவத்திலும் மாற்றுகின்ற திறன் கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு நிலையில இந்த உடலில் செயல்பாடுகளை பராமரித்தல் அல்லது இயல்பான நிலையை சார்ந்து குணப்படுத்துதல் என்ற முறையிலே
இந்த உடலுக்குள்ளேயே அந்த அக்னி வந்து எல்லா வேலையும் செய்யும். ஜடாக்னியா இந்த உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்யும். அப்புறம் இந்த உடம்பை வந்து பராமரிக்கவும் செய்யும். இந்த உடம்பை வந்து இயல்பான நிலையிலே நிறுத்திக் கொள்வதற்காக அதில ஏதேனும் நோய் ஏற்பட்டா கூட அதை குணப்படுத்திக் கொள்ளும். அப்படி இந்த மனித வாழ்வின் பராமரிப்பே இந்த அக்னியை சார்ந்து தான் இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அக்னி தான் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்யுது. பொதுவா நம்ம வந்து அக்னி அப்படின்னு சொன்னா நெருப்பு அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். அது உயிரினங்களிலே எல்லாவற்றுக்குள்ளே இருக்கிறது. அது இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு வந்து சூடா இருக்குது. இறந்து போன பிணத்த நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஆயிடும். அங்க சூடு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அக்னி வெளிக்கிளம்பி விட்டதுன்னு அர்த்தம். அப்ப பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த அக்னி வந்து 13 வகைகள்ல இருக்கு. இது சாஸ்திரம் பேசுது. இவர் என்ன சொல்றாரு? 5 அக்னி உடையவர்கள் என்று சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த 5 அக்னிகள் வந்து பூத அக்னி என்று பார்க்கிறோம். பஞ்சபூத அக்னிகளா பார்க்கிறோம். அதுல பிருத்வி பூதாக்கினி, ஜல பூதாக்கினி, தேஜ பூதாக்கினி, வாயு பூதாக்கினி, ஆகாச பூதாக்கினி என்று பஞ்ச பூதங்களையும் கொண்ட பூத அக்னியாக இருப்பதாக மனித உடலிலே இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம பஞ்சீகரணம் என்ற பாடத்திலையும் விரிவா பார்த்தோம். ஏன்னா ஒரு அக்னி எடுத்து அதை 2ஆக பிரித்து அதில் ஒரு பாதியை வைத்துக்கொண்டு மறுபாதியை மற்ற பூதங்களோடு போய் சேர்க்கும்போது பிருத்திவி பூதாக்கனி, ஜல பூதாக்கனி, தேஜ பூதாக்கனி, வாயு பூதாக்கனி, ஆகாச பூதாக்கனி என்ற 5 பூதங்களும் 5 விதமான அக்னியை கொண்டதாகவே மாறிவிடுகிறது என்று நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் தான் இங்க பஞ்சீகரணத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து நம்ம இந்த மனித வாழ்க்கையில உடல் எடுத்து வாழும்போது மனிதனுக்கான கர்ம காண்டத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அக்னிஹோத்திரம் என்று நம்ம பார்க்கிறோம். அக்னிஹோத்திரம் என்பது வீட்டின் ஒரு பகுதியில ஒரு சிறு அக்னி குண்டம் அமைத்து அக்னி வளர்த்து அதனை அணையாமல் காத்து நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளையிலே சூரியோதயம் அல்லது சூரிய அஸ்தமனம் ஆகின்ற நேரங்களிலே ஒரு இல்லறத்தான் செய்யக்கூடிய ஒரு தர்மமாகவே இந்த அக்னிஹோத்திரம் பார்க்கப்படுகிறது. அப்ப இல்லற தர்மத்திலே வருகின்ற இந்த அக்னிஹோத்திரம் காயத்ரி மந்திரம் ஜெபித்து செய்யக்கூடிய வேதகால ஒரு சிறு வேள்வியாகவே பார்க்கப்பட்டது. இந்த வேள்வியை வந்து மற்றவருடைய யாருடைய உதவியும் இன்றி தனி மனிதன் தானாகவே செய்ய வேண்டியதாகவும் செய்யப்படுகிறது. இப்ப இந்த அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறிய அக்னி குண்டம் இருக்கணும், சாண வரட்டிகள் இருக்கணும், பசுஞ்சாணத்தினுடைய வரட்டிகள் இருக்கணும், பசுவனுடைய நெய் இருக்கணும் மற்றும் அந்த உடையாத பச்சரிசி இருக்கணும். இதுதான் அக்னிஹோத்திரத்துக்கான பொருட்களா வச்சிருக்கோம். அக்னிஹோத்திரம் செய்யும் முறையும் வந்து ரிஷிகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அக்னிஹோத்திரம் வேள்வியை செய்பவருக்கு அக்னிஹோத்ரி என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அக்னிஹோத்திரத்தை அன்றாடம் செய்கின்றவனை அக்னிஹோத்ரி என்றுதான் நம்ம சொல்றோம். அந்த அக்னிஹோத்ரி வந்து இந்த உடம்பை விட்டு இறந்து விட்டான் என்றால் அந்த அக்னிஹோத்திரத்திற்காக அவன் வளர்த்த அக்னி குண்டத்திலே இருந்து நெருப்பை எடுத்துத்தான் அவனுடைய இறந்த உடலை எரிப்பார்கள். பின்னர் அவன் வளர்த்த அந்த அக்னி குண்டத்தில் நெருப்பு வந்து அணைக்கப்பட்டுவிடும். அந்த அக்னிஹோத்ரி இறந்து விட்டான் என்றால் அந்த அக்னி குண்டத்தினுடைய நெருப்பு அணைக்கப்பட்டுவிடும். இது வந்து நம்முடைய பண்டைய கால ரிஷிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த இல்லற தர்மமாகவே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நித்திய கர்மாவாக பார்க்கப்பட்டது. ஆனா அதனுடைய தாத்பரியம் என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய வளிமண்டலத்திலே காற்றிலே மாசுக்கள் இல்லாம தூய்மையான பிராணவாயுவை எங்கும் பரவச் செய்து மனிதன் சுவாசிக்கக்கூடிய பிராணனை அதீதமாக வளர்த்து கொண்டு நீண்ட நெடுகாலம் அவன் வாழ்வதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதாகவே பார்க்கப்பட்டது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நோயின்றி வாழ்ந்தார்கள். ஏனென்றால் எந்த ஒரு மாசும் அதுல வளிமண்டலத்துல கலக்க முடியாது, எந்த கிருமிகளும் வந்து தாக்காது. இப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்? புதிய புதிய கிருமிகள் வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா? கொரோனா வந்துருச்சுங்க, என்னமோ இன்னொரு புது வைரஸ் வருதுங்க அப்படின்னு மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா இந்த யூடியூப் மீடியாக்கெல்லாம். இதை பார்த்து அவன் பயந்துகிட்டு நடுங்குறான் இல்லையா, ஐயோ செத்துடுவோமோ அப்படின்ட்டு. ஏன் இந்த அவல நிலை மனிதர்களிடத்துல ஏன் இந்த அவல நிலை உண்டானதுன்னா இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை நம்ம இழந்துட்டோம்.
நம்ம இடத்துல வந்து நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல என்னென்ன தீங்குகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன காரணம் நம்ம பார்க்கும்போது, இது மாதிரி அத்தியாத்ம யோகத்தை படித்த அடிப்படை அறிவு அவனிடத்துல இல்லை என்றுதான் பார்க்க முடிகிறது. யார் ஒருவன் இந்த அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகம்ங்கிறது என்ன நிலையில உண்மையில் இருக்கு, நான் யார், இறைவன் யார், இது எதற்காக இந்த கர்மங்கள், நான் ஏன் செய்கின்றேன், இதனுடைய செயல் விளைவு என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்களை தன்னுள் ஆராய்ந்து அதற்கான அறிவை அடைந்தவன் தான் ஞானி என்பதாகவே நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப ஞானின்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறார்கள். ஞானம் என்பது என்ன? ஒரு விஷயத்தை சார்ந்த அறிவு. அது அறிவியல் சார்ந்த ஞானம் இருக்கலாம், புவியியல் சார்ந்த ஞானம் இருக்கலாம். இது மாதிரி இங்க ஞானம், இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஞானம் என்பது தன்னைத்தான் அறிந்த ஞானம். நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எது என்று புரிந்து கொண்ட உயரிய ஞானம். அதை பற்றி இங்க இந்த அத்தியாத்ம யோகம் பேசுது. அப்ப இந்த அக்னிகள் வந்து இந்த மாதிரி 5 வழிகளிலே நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று வேத மந்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. கர்ம யோகத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் இல்லாம கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி, சப்யம், ஆவசத்தியம் என்ற 5 விதமான அக்னிகளும் இல்லறத்தான் வந்து நிறுவ முடியும். தன்னுடைய வீட்டிலேயே நிறுவி வழிபாடு செய்ய முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இப்ப இதுல கார்கபத்தியம் என்பது என்னன்னா, குலதெய்வத்தின் வடிவமாக கருதப்படுகின்ற ஒரு அக்னி. இல்லற தர்மத்தை பரிபாலிப்பது வரை இந்த அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆகவனியம் என்பது ஆகுதி அளிப்பதற்கான அக்னி. அந்த அக்னியில வந்து ஆகுதி, ஹோமகுண்டத்துல ஆகுதி அளிப்பார்கள். அக்னிக்கான சில பொருட்களை போடுவார்கள். அதற்கான ஒரு பெயரிலே அது அழைக்கப்படுகிறது. தஷ்ணாக்கினின்னு ஒன்று இருக்கு. தஷ்ணாக்கினா தஷ்ணம் என்றால் மகிழ்ச்சின்னு ஒரு அர்த்தம். மகிழ்ச்சியை தருகின்ற அக்னி. இது வந்து தெற்கு மூலையிலே நிறுவப்பட்டு இதன் வாயிலாக இல்லறத்திலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற வழிபாட்டு முறைகள் எல்லாம் நடைமுறையில இருந்தது. அப்புறம் சப்யம் என்ற ஒரு அக்னி முறை இருக்கு. இது வந்து வெறும் சாட்சி ரூபமா விளங்குகிறது. செயல்கள் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அக்னி. இதுதான் வந்து இறைவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அவன் நம்முடைய இருதய குகைக்குள்ளேயே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி ஆவசத்தியம்னு ஒண்ணு இருக்கு. ஆவசத்தியம் என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டிற்கு மங்களத்தை தருகின்ற அக்னி. இது மாதிரி அக்னி வந்து 5 வகைகளிலே நடைமுறையில இருந்து கொண்டிருப்பதாக பண்டைய ரிஷிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இத்தகைய அக்னியை உடையவர்கள் தான் அன்றைய ரிஷிகள், பண்டைய மகான்கள் என்று நம்ம பார்க்க முடிந்தது. அப்ப 3வதா வந்து 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுது. இப்ப எதற்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்? இந்த 3 பேரும் தான் இதை பத்தி சொல்றாங்க. எதை பத்தி சொல்றாங்க? ஆத்மாவும் ஜீவனும் எப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை யார் ஒருவன் உணர்ந்து கொள்ள முடியும்? அத்தியாத்ம யோகத்தினாலே அவன் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் தன்னுடைய உண்மை சொரூபமாகிய ஆத்மாவாக அவன் மாற முடியும். தன்னுடைய சொரூபத்தில் அவன் திளைக்க முடியும் என்ற உயரிய உண்மையை உபதேசித்த மகான்கள் 3 வகைகளிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதற்காக இந்த 3 பேரை சுட்டி காட்டினது. அதுலதான் முதல்ல நம்ம பார்த்த மகான்கள் வந்து பிரம்மவித்து. இவர்கள் வந்து வெறும் அத்தியாத்ம யோகத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். வேற எந்த புற விஷயங்களையோ கர்ம காண்டத்திலேயோ பாடங்களையோ எடுக்க மாட்டார்கள். 2வது 5 அக்னி உடையவர்கள் என்று இந்த வீட்டிலே இல்லறத்திலே இருந்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் கர்ம காண்டத்திலே செய்து கொண்ட பண்டிதர்கள் இருப்பாங்க. அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் மன தூய்மைக்கான பல பாதைகளை காட்டிக் கொடுப்பார்கள். இவர்களும் மகான்கள் தான். 3வதா நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து நசிகேத யாகம் செய்தவர்கள். 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்கள். அவர்கள் யாருங்க அந்த 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்கள்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 3 முறைகள் என்னென்ன? தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். அப்ப இந்த 3 முறையில மாதா, பிதா, குரு என்ற இவர்கள் மூவரையும் முன்னிறுத்தி இந்த நசிகேத யாகத்தை செய்கின்றவர்கள் தான் இங்க 3 முறை நசிகேத யாகம் செய்தவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முதல் மந்திரத்துல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தா, இங்க செயல்களின் பலனை அனுபவிக்கின்ற இருவர் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறார்கள்.
அவர்கள் நிழலும் வெயிலும் போலவும் இருட்டும் ஒளியும் போலவும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டவர்கள். அப்படி இருக்கின்ற இவர்கள் இருவரிலே யார் இங்கு உண்மையிலே செயலின் பலன்களை அனுபவிக்கின்றார்கள், யார் இந்த செயலின் பலனை அனுபவிக்காமல் வெறும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம பார்க்கும்போது, இங்கு செயலின் பலன்களை அனுபவிப்பவன் மனசு, ஜீவன். இந்த செயலின் பலன்களை அனுபவிக்கின்ற மனசும் ஜீவனும் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ஆத்மா என்றுதான் இந்த முதல் மந்திரத்திலே நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நன்கு இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடுவோம். யக சேத்துரி ஜானானாம் அச்சரம் பிரம்ம யத்பரம் அபயம் திதீட்சதாம் பாரம் நாசிகேதம் சகேமகி. அப்ப இங்க நம்ம இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தான் அறியக்கூடிய ஒரு சுய தூண்டுதலை சுட்டிக்காட்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த அத்தியாத்ம யோகத்தை பின்பற்றுபவர்களுக்கு எந்த வித்தை உண்மையிலேயே பாலமாக அமைகிறதோ, அந்த நசிகேத வித்தையை செய்தவர்கள் பயமற்ற கரையை அடைய விரும்புகிறார்கள், அழிவற்ற இறைவனை அடைகின்றார்கள். இவர்கள் அந்த ஆத்மாவை அறியக்கூடிய வல்லவர்கள் என்பதாக பார்க்கப்படும். எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு நம்ம பார்த்தோம். அந்த லட்சியம் தான் முக்தி, மோட்சம், பிறவா பெருநிலை என்று நம்ம பார்த்தோம். அப்ப அந்த உயரிய லட்சியத்தை நம்ம எடுத்துக்கொண்டு முன்னேறும் போது நாம இந்த புற வாழ்க்கையில புற வளர்ச்சியில இருந்து சற்றே திரும்பி அக வாழ்க்கைக்கான அக வளர்ச்சியை நம்ம நாட ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம நாடி இந்த அக வாழ்க்கைக்கு திரும்பி நம்ம முன்னேறும் போது சில நேரங்களில் நம்முடைய லட்சியத்தை நம்ம மறந்து விடுவதும் உண்டு. அது போலவே சில வேளைகளிலே லட்சிய நாட்டம் நீர்த்து போவதும் உண்டு. இந்த பாதையில தான் நான் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல வந்து இதுல கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, புற விஷய நாட்டம், புற உலக ஆசை என்ன பண்ணும், வேற வேற வழியில அவங்களை திருப்பி கொண்டு போயிடும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து இதை சிறப்பாக செய்து கொண்டிருப்பான். இல்லற தர்மத்துல போய் மனைவி குழந்தைகள் என்று வந்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கையை விட்டு விடுவான். இந்த லட்சிய பாதையை மறந்து விடுவான். மறந்து விட்டு என்ன பண்ணுவான்னா, மனைவி குழந்தைகள் என்ற அந்த வாழ்க்கையிலேயே ஓடிக்கொண்டு வாழ்க்கையை அப்படியே முடித்துக் கொள்வான். அவன் மீண்டும் பல பிறவிகள் எடுக்க வேண்டியதாக வந்துடுது. காரணம் என்ன, அவனுக்கு புரியல. அதுதான் இந்த லட்சியம் வந்து நீர்த்து போவது என்று சொல்றது. தான் எடுத்துக்கொண்ட லட்சிய நாட்டத்தில நாட்டம் இல்லாமல் அதை நீர்த்து போக வைத்து விட்டான் என்று பார்க்கிறோம். தடைகளாகவும் நிறைய விஷயங்கள் வருவதுண்டு. அது அவனுடைய பாவ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலே தான் அது வருகிறது என்று நம்ம பார்த்தோம். அப்ப இதற்காக நம்ம என்ன பண்ணணும், தினமும் அதனை நினைவீட்டிக் கொள்வது, நம்ம நினைவில் கொண்டு வந்து பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு சுய தூண்டுதலாக இருக்கும் என்று எங்க மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே கடந்து வந்த பாதையை மறந்து விடக்கூடாது இல்லையா? நம்ம வாழ்க்கை என்பது எப்படின்னா, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை வந்து இதற்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த பாதையினுடைய பரிசு என்றதை நம்ம பார்க்கணும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இதுதான் பரிசு. ஏன், முன்னாடி நீங்க தவறான வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கன்னா, தவறான வழிகளில் போயிருந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு பரிசு என்ன? சிறை தண்டனை, சிறை வாழ்க்கை, இது மாதிரி போயிடுது நிறைய பேருடைய வாழ்க்கை. ஏன்னா அவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறவன் தவறு செய்து கொண்டே இருக்க முடியுமா? காலம் கனிந்து வரும்போது அந்த தவறுக்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதா வந்துடும். தப்பிக்க முடியாது இல்லையா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று நீதியை மாற்ற முடியாது. அது மாதிரி இப்ப நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டே வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த காலத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்களை, புண்ணிய காரியங்களை, சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக பரோபகாரமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, அதனுடைய பலாபலன்களை இப்போ நீங்க அனுபவிக்க வேண்டி வந்துடும். அதற்கான நல்ல வாழ்க்கை, நல்ல சூழ்நிலை உருவாகி ஆனந்தமாக வாழ்கின்றவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடந்து வந்த பாதையை நம்ம நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த நினைவூட்டிக் கொள்வது நல்லது. இதுதான் இங்க வந்து நமக்கான ஒரு சுய தூண்டுதல் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த வேத மந்திரங்கள், இந்த கடோ உபனிஷத்துடைய முக்கிய உபனிஷத மந்திரங்கள் வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த உபனிஷதங்களை படிக்கும்போது
அவற்றின் பொருளுணர்ந்து அவ்வப்போது நாம் அதை படித்து புரிந்து கொள்ளும் போது நம்முடைய லட்சியத்தை விட்டு நம்ம விலகாமல் இருப்பதற்கு இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உதவி புரிகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையும் தேர் பயணமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த 3வது அத்தியாயத்துல 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் ஒரு 7 மந்திரங்களை பார்க்க போறோம். இப்ப இந்த 7 மந்திரமும் மனித வாழ்க்கையும் அதற்கான ஒரு தேர் பயணமும் என்பதை பற்றி பேச போகுது. ஒரு அருமையான விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த 7 மந்திரங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த 7 மந்திரங்களுடைய பொருளை ஒவ்வொரு மந்திரத்திலும் தனித்தனியா பிரித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம இந்த மந்திரத்தை தனித்தனியா படிச்சு தனித்தனியா பொருள் புரிந்து கொள்ளும் போது நம்ம இதனுடைய புரிதல் கொஞ்சம் தவறாக கூட போகலாம், அல்லது நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் கூட போகலாம். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் இந்த 7 மந்திரங்கள்ல முதல்ல நான் படிச்சிடுறேன். அதற்கு பிறகு இந்த 7 மந்திரங்களுக்கு உண்டான ஒட்டுமொத்த பொருளை நான் உங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க முயற்சிக்கிறேன். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த 7 மந்திரங்களை 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் மந்திரங்களை மட்டும் பார்த்துடுவோம். இதனுடைய விளக்க உரை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நான் மந்திரங்களை படிக்கிறேன். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனஹ பிரக்ரஹமேவச்ச இந்திரியாணி அயானாசு விஷயாம்ஸ்தேசு கோசரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மனீஷிணஹ யஸ்வ விஜ்ஞானவான் பவத்தி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி அவச்யாணி துஷ்டாச்வா இவ சாரதேஹே யஸ்து விஜ்ஞானவான் பவத்தி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஷ்யாணி சதஸ்வா இவ சாரதேஹே யஸ்வ விஜ்ஞானவான் பவத்தி அமனஸ்கஹ சதா சுசிஹி ந சதத் பதமாப்னோதி சம்சாரம் ஆதி கச்சதி யஸ்து விஜ்ஞானவான் பவத்தி அமனஸ்கஹ சதா சுசிஹி சது தத் பதமாப்னோதி யஸ்மாத் பூயோ ந ஜாயதே விஜ்ஞான சாரதீர்யஸ்து மனஹ பிரக்ரஹவான் நரஹ சோத்பன பரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இப்போ நம்ம 3லிருந்து 9 வரைக்கும் 7 மந்திரங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இந்த 7 மந்திரத்தினுடைய பொருளை நம்ம ஆழமா பார்க்க போறோம். இப்ப இந்த 7 மந்திரத்தினுடைய பொருளை நம்ம ஆழமா பார்க்கும்போது இந்த தேர் பயணமும் வாழ்க்கையும் அப்படிங்கிற ஒரு முறையில தான் நம்ம இதை புரிந்து கொள்ளணும். இப்போ தேரில் ஒருவன் பயணம் செய்கின்றான், அவன்தான் பயணி. தேரோட்டி ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் அந்த தேரில் இருக்கின்ற குதிரைகளை இயக்குகின்ற கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றான். 5 குதிரைகள் தேரை இழுக்கின்றன. தேர் செல்லும் பாதையும் ஒன்று இருக்கிறது. இதுதான் தேர் பயணம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த தேர் பயணத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த 7 மந்திரங்களும் நமக்கு சொல்ல வர்ற விஷயமாகவும் பார்க்கிறோம். இப்ப இதுல தேரில் பயணம் செய்பவன் ஒருவன் இருக்கின்றான்னு பார்த்தோம் இல்லையா, பயணி, அதுதான் ஆத்மா. இப்ப இங்க தேர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தேர் தான் இந்த உடல், இந்த மனித உடல். அதுல தேரினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு தேரோட்டி ஒருவன் இருக்கின்றான் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த தேரோட்டி தான் புத்தி. தேரினுடைய கடிவாளங்கள் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த கடிவாளம் தான் மனசு. அந்த தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகள் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த குதிரைகள் தான் புலன்கள்.
அப்படிப்பட்ட ஒரு தேர் பயணம் செய்யக்கூடிய பாதை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த உலகப் பொருட்கள், உலக விஷயங்கள், விஷய சுகங்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உடம்பு என்ற ஒரு தேரிலே, தேரில் பயணம் செய்கின்ற பயணி ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் ஆத்மா. மேலும் இந்த தேர் என்ற இந்த உடலிலே புத்தி என்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த தேரை இயக்குகின்ற தேரோட்டி. மேலும் அந்த தேரிலே 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அவைகள் தான் இந்த மனித உடலிலே இருக்கின்ற 5 புலன்கள். அப்ப அந்த தேர் சரியானபடி இயக்க வேண்டும் என்றால் அந்த குதிரைகளையும் சரியாக நாம் கட்டுப்படுத்தி ஓட்ட வேண்டும். அப்ப அந்த மாதிரி கட்டுப்படுத்தி ஓட்டுவதற்கான ஒரு கடிவாளம் தான் மனசு, மனம். அப்ப இந்த மாதிரி மனம், புத்தி, புலன்கள் இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தேரோட்டி தேரை எதிலே இயக்குகின்றான்? இந்த உலக பாதை என்கின்ற புறப்பொருட்களிலே, புற விஷய சுகங்களிலே தேரை இயக்குகின்றான். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதை புரிந்து கொண்டு இந்த தேர் பயணம் தருகின்ற விஷயம் என்ன? இந்த தேர் பயணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பயணம் என்பது இந்த உலக சுகபோகங்களாகிய உலகப் பொருட்களின் சாலை வழியாகத்தான் சென்றாக வேண்டும். அதாவது இந்த உலகப் பொருட்களிலிருந்து ஒரு மனிதன் விலகவே முடியாது. இந்த உலக சுகபோகங்களிலிருந்து ஒரு மனிதன் விலகவே முடியாது. அதோடு தொடர்பு கொண்டுதான் அவன் பயணித்தாக வேண்டும். ஏனென்றால் நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் இந்த உலக பொருட்களுடன் வாழ்ந்தபடியே தான் நாம் செய்தாக வேண்டும். அந்த மாதிரி நாம் இந்த உலக பொருட்களோடு நம் அந்த உலக பாதையிலே அந்த சாலை வழியாக நம்ம செல்லும் போது அந்த பயணத்தினுடைய வேகமும் வெற்றியும் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் அந்த குதிரைகளை பொறுத்து இருக்கிறது. அப்ப குதிரைகளை பொறுத்து தான் நமக்கு அந்த பயணத்தின் வேகமும் வெற்றியும் இருக்கிறது என்று பார்க்கும்போது மனித உடலிலே இருக்கின்ற நம்மிடம் இருக்கின்ற 5 புலன்களை கொண்டுதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழுகின்றோம் என்று புரிகிறது. ஆனால் அப்படி புலன்களுடைய போக்கிலே போகாமல் அந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கடிவாளமும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிவாளம் தான் குதிரையை கட்டுப்படுத்துகின்ற கடிவாளம். அது இங்க புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் என்பதாக பார்க்கப்படுது. மேலும் அந்த கடிவாளத்தினுடைய இயக்கம் யாரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு? தேரை இயக்குகின்ற தேரோட்டியிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தேரோட்டி என்பவன் தான் இங்க புத்தி என்பதாக பார்க்கப்படுகிறது. ஆக பயணத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்த்தா தேரோட்டியால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த தேரை இயக்குபவனே தேரோட்டி தான். அந்த புத்தி தான் இந்த மனித உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, குதிரைகளுடன் போராடுவதாலோ அல்லது கடிவாளத்தில் மாற்றம் செய்வதாலோ எந்த பயனும் இல்ல. தேரோட்டி திறமைசாலியாக தேரை ஓட்ட வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது புலன்களோடு நம்ம போராடுவதாலோ மனதை நாம் பல வகையிலே கட்டுப்படுத்துவதாலோ எந்த பயனும் இல்லை. நம்மிடத்திலே இருக்கின்ற புத்தி சக்தி விழித்துக் கொள்ள வேண்டும், திறமையாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா இங்க தேரனுடைய பயணத்துல தேரோட்டி தூங்கிட்டா என்ன ஆகும்? தேர் குடை சாய்ந்து விடும். தேர் பாதையிலிருந்து திசை மாறி போய்விடும். எங்கேயாவது ஒரு பள்ளத்திலே போய் கவிழ்ந்து விடும். அப்ப அந்த நிலை உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் தேரை இயக்குகின்ற தேரோட்டி தூங்காமல் விழித்துக் கொண்டு சரியாக தேரை இயக்க வேண்டும். அவன் இயக்குகின்ற தேரிலே கடிவாளமும் குதிரைகளும் கட்டுப்பாடுடன் இயக்கப்பட வேண்டும் என்று நம்ம பார்ப்பது போல இங்கு மனிதனிடத்தில் இருக்கின்ற புத்தி சக்தி தெளிந்து புரிதலோடு பயணிக்க வேண்டும். புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த புத்தி விழிப்புற்றவன் தான் இங்கு இந்த உலகம் என்ற வாழ்க்கைய சரியாக வாழ முடியும். வாழ்க்கையினுடைய பயனை சரியாக முடித்துக் கொள்ள முடியும். பயணப்பாதையினுடைய இலக்கையும் அடைய முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய சாதாரணமாக நம் வாழ்க்கையிலே தினசரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன நம்ம பண்றோம்? புலன்கள் அவரவர்கள் போக்கிலே போக விட்டு விடுகின்றோம். மனதை கட்டவிழ்ந்து விட்டு கண்டபடி பல திசைகளிலே அலைப்பாய வைக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? புத்தி தூங்கி கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல இருக்கிற தேரோட்டி தூங்கி கொண்டிருக்கிறான். தேரோட்டி தூங்கி கொண்டிருந்தால் தானே குதிரை தாறுமாறா ஓடும், கடிவாளம் கட்டுப்பாட்டில் இல்லாம கிடக்கும்.
அப்ப இங்க புலன்களும் மனமும் கட்டுப்பாட்டை இழந்து கண்டபடி போய்கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு காரணமான தேரோட்டி தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பார்ப்பது போல, இங்கு நம்முடைய புத்தி சக்தி விழித்துக் கொள்ளாத நிலையிலே நம்முடைய மனமும் புலன்களும் கண்டபடி கட்டுப்பாட்டை இழந்து பாதை மாறி போய்கொண்டிருக்கின்றன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேரோட்டியாக இருக்கின்ற புத்தியை எழுப்புவதுதான் இங்கு நாம் செய்ய வேண்டியது. புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப புத்தி விழிப்புற்றவன் தேவையற்ற இந்த மனதுடனோ புலன்களுடனோ போராட வேண்டியது இல்லை. அவ்வாறு போராடுவதனாலே பெரிதாக எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை. அப்ப இங்க நம்ம புத்தியை எழுப்புதல் அல்லது புத்தியை விழிப்படைய வைப்பது என்றால் என்ன என்று நம்ம பார்த்தோம்னா, சாதாரணமாகவே நம்மிடத்திலே 3 விதமான நிலையிலே செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று பார்க்கப்படும். அந்த 3 விதமான நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயல்புணர்ச்சி, புற அறிவு, உள்ளுணர்வு. இயல்புணர்ச்சி, புற அறிவு, உள்ளுணர்வு என்ற இந்த 3 விஷயங்கள் மூலமாகத்தான் நாம் புத்தியை விழிப்படைய வைக்க முடியும். இப்ப இயல்புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இயல்பாக நம்மிடத்திலே எழுகின்ற உணர்ச்சி பிரவாகம். அது நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சந்தோஷம் வந்தா தானாவே குதூகலித்து கொண்டாடுவோம். ஒரு சோகம் வந்துவிட்டா உடனே மயங்கி, சோகத்திலே தயங்கி, உணர்ச்சியிலே மாற்றங்கள் உண்டாகும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் பிறவியிலேயே வருவது. இப்ப வாத்து குஞ்சுக்கு யாராவது நீந்துவதற்கு கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அல்லது குருவிக்கு கூடு கட்டுவதற்கு யாராவது பயிற்சி கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் பிறவியிலேயே அந்த ஜீவராசிகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய புத்தியிலே அது ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாரும் வெளியிருந்து அதுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியதே இல்லை. மீன் குஞ்சுக்கும் நீந்த கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. வாத்து குஞ்சுக்கும் நம்ம நீந்த கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. குருவிக்கும் நம்ம கூடு கட்ட கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. எப்படி அதெல்லாம் அவைகளால் முடிகிறது என்று பார்த்தா, அது அவைகளுடைய இயல்புணர்ச்சி. அது மாதிரி மனிதனிடத்திலேயும் இயல்பாகவே காணப்படுகின்ற இயற்கையான சில இயல்பு உணர்ச்சி இருக்கிறது. இது அவனுடைய ஆழ் மனதிலிருந்து வருவதனாலே அந்த தன்னுணர்வை, தன்னுடைய இயல்பை அவன் புரிந்து கொள்வது பெரும்பாலும் செய்வதில்லை. அதை தெரிந்து கொண்டு அந்த இயல்புணர்ச்சியோடு அவன் இயந்து வாழ்ந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை வளமான வாழ்க்கையாக மாறும். அது நம்முடைய மனதின் ஆதிக்கத்தினாலே தான் மறக்கடிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது புற அறிவு என்று நம்ம பார்த்தோம். இந்த புற உலகிலிருந்தும் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தும் பெறுகின்ற அறிவு தான் புற அறிவு. இப்ப இந்த புற அறிவு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வியல் தேவைக்காக, உலகியல் வாழ்க்கைக்காக நம்ம கற்றுக்கொள்கின்ற கல்வியாக இருக்கலாம். அக வளர்ச்சிக்காக நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த மாதிரி அத்தியாத்ம யோகமாகவும் இருக்கலாம். இந்த 2 கல்வி முறைகளுமே நம்மிடத்திலே புறத்திலே இருந்து ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு அறிவாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு தவறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா இந்த அறிவு புற அறிவு தானே. நம்ம ஒழுங்காக அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அது நடைமுறையிலே, செயல்பாட்டிலே பல சங்கடங்களை உண்டாக்கி நம்மை சங்கடப்படுத்திவிடும். அது நம்ம நம்பி வாழ முடியாது. இங்க புற அறிவு என்பது நம் வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு அறிவு. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க புற அறிவுங்கிறது 2 வகையான அறிவு இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நாம உலகியல் கல்விக்காக படிக்கின்ற ஒரு கல்வி, அகவிழிப்புக்காக படிக்கின்ற கல்வி. இப்ப இந்த அகவிழிப்புக்காக படிக்கின்ற இந்த அத்தியாத்ம யோகம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு அறிவை கொடுப்பதில்லை. நம்முடைய அறியாமையை நீக்குது என்று நம்ம புரிந்து கொண்டோம்னா, இந்த அக வாழ்க்கைக்காக நம்ம படிக்கின்ற இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவு என்ன பண்ணும்னா, நம்முடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கி நம்மை யார் என்று காட்டிக் கொடுக்கும். ஆக புற அறிவிலும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அது மாதிரியே உள்ளுணர்வுன்னு சொல்றோம். உள்ளுணர்வுனா என்ன? அது இப்ப நம்ம வெளியிருந்து கற்றுக்கொண்ட கற்றறிவோ அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்டுக்கொண்ட கேட்டறிவோ அப்படின்ற புற உபகரணங்களின் துணை இல்லாமல் நம்முடைய உள்ளே இருந்து எழுகின்ற ஒரு உணர்வு, நம்முடைய உள்ளத்திலே இருந்து எழுந்திருக்கின்ற ஒரு உணர்வு. இதுதான் இங்க ஆத்மாவின் வெளிப்பாடு என்று நம்ம பார்க்கிறோம். ஆத்மாவினுடைய வெளிப்பாடு. இது என்றைக்கும் பொய்ப்பதில்லை. உள்ளுணர்வு என்றும் பொய்த்து போவதில்லை.
இந்த உள்ளுணர்வு யாருக்கு விழித்துக் கொள்கிறதோ அவர்கள்தான் படைப்பாளிகள் என்பதாகவும் பார்க்கப்படுது. ஆனா இந்த உள்ளுணர்வு எல்லோரிடத்திலும் செயல்படுவதில்லை. அது செயல்பட வேண்டுமானால் இது போன்ற உயரிய அத்தியாத்ம யோகத்தை அறிந்து அதை தன்னுள் உணர்ந்து தன்மயமாகவே ஒரு மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த தன்னுணர்வு உள்ளுணர்வு என்ற இந்த விஷயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்மிடத்துல இருந்து வெளிக்கிளம்புகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம புறத்துல பார்க்கின்ற கல்வி முறை இருக்கு இல்லையா, விஞ்ஞானம், மதம், கலை என்று எந்த துறையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவற்றிலே ஒரு உயரிய சிகரத்தை, உன்னத சிகரத்தை நம்ம தொட வேண்டும்னா கூட இந்த உள்ளுணர்வு விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளுணர்வு விழிப்பதை தான் நாம் இங்க புத்தி விழிப்பது என்று சொல்கிறோம். இது புத்தி யோகம் என்ற அடிப்படையிலே பகவத்கீதையும் பேசுது. பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் 49லிருந்து 58 மந்திரங்கள் வரைக்கும் இந்த புத்தி யோகத்திலே இந்த புத்தி விழிப்பதை பற்றிய விரிவாக பேசுகிறது. இது இதய தூய்மையாலும், பிரார்த்தனையினாலும், காயத்ரி மந்திரத்தினாலும், பஞ்சாட்சர ஜபங்கள் செய்வதனாலும், பிரணவ தியானத்தினாலும் தான் சாத்தியமாகிறது என்றும் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த அடிப்படையில நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க தேர் பயணம் என்பதிலே நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துவிட வேண்டும். அதைத்தான் இந்த 3வது அத்தியாயத்தில் இருக்கின்ற 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் 7 மந்திரங்கள் நமக்கு விளக்குவதாக பார்க்கின்றோம். இனி நாம் அடுத்து வருகின்ற வகுப்பிலே 10வது மந்திரத்திலே இருந்து இந்த பயணத்தின் லட்சியம் என்ன என்பதையும் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.